ஆக்டர் சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான SK21க்கு வந்து அமரன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நேற்று நடிக்கிற அந்த கதாபாத்திரம் வந்து முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜரை பத்தின கதை. இதை உறுதி பண்ற விதமா சிவகார்த்திகேயன் நேற்று ட்விட்டர்ல போட்ட ஒரு ட்வீட்ல மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை இந்த படத்துல ஏற்று நடிக்கிறது எனக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் மட்டும் இல்லாம முகுந்த் வரதராஜன் அவர்களை பத்தின நிறைய சம்பவங்கள், அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய விஷயங்களை இந்த டீசர் ஃபுல்லா அங்கங்க வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட கருத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டீசர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருது இந்த கதைக்களம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் நடக்க போகுது. காஷ்மீர்ல குறிப்பா ஒரு பயங்கரவாத அமைப்பு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு தன்னோட அமைப்புல சேர்க்கறதுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 2-3 விஷுவல்ஸ்ல தெரியுது. இந்த டீசர்ல அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி முகுந்த் வி அப்படிங்கிற ஒரு நேம் பேட்சை வந்து இந்த டீசர்ல உங்களால பார்த்திருக்க முடியும். அந்த நேம் பேட்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் லைஃப் கனெக்ட் என்ன அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிடுறேன். மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒருத்தரோட ரியல் லைஃப் போர்ட்ரேலா தான் இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் நேற்று நடிக்கிறாரு. இந்தியன் ஆர்மியில தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருந்தவர் தான் முகுந்த் வரதராஜன். முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய இறப்பு எப்படி இருந்தது அப்படின்னா 2014 ஏப்ரல் 25ஆம் தேதி தான் இது நடக்குது. காஷ்மீர்ல ஒரு வில்லேஜ்ல 3 தீவிரவாதிகள் குடியிருப்புக்குள்ளெல்லாம் பூந்துடுறாங்க. அவங்கள கொல்றதுக்காக நடந்த ஃபைட்ல தான் அவரோட உயிர் போகுது. அந்த 3 தீவிரவாதிகளையும் தூரத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கிருந்து தீவிரவாதிகள் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க டீம் எல்லாத்தையும் இருக்க சொல்லிட்டு விக்ரம் சிங் அப்படிங்கிறவரோட முகுந்த் வரதராஜன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தவழ்ந்துட்டு அந்த வீட்டு முன்னாடி அட்டாக்காக போறாங்க. அப்படி போகும்போது முகுந்த் வரதராஜன் அவர்கள் கூட இருந்த சிப்பாய் விக்ரம் சிங் அப்படிங்கிறவர் மேல வந்து புல்லட் பட்டு அவரோட வாயில அடிபட்டு அவர் இறந்துடுறாரு. அந்த இடத்துலயே அவரோட இறப்பை தாங்க முடியாம இதுக்கு மேலேயும் நம்ம அட்டாக் பண்ணல அப்படின்னா அவன் தப்பிச்சிருவான், அவன் வெளியே போனா இன்னும் நிறைய பேரை கொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு நேரடியா அவர் வந்து களத்துல இறங்கி வேகமா சுட்டுட்டு அந்த வீட்டை நோக்கி உள்ள போறாரு. கிட்டத்தட்ட அவங்க 3 பேருமே சுட்டு கொன்னுறாங்க. கொன்னுட்டு முகுந்த் வரதராஜன் நல்லா தான் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியே வந்துட்டு இந்த மிஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சிக்னல் காட்டினதாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தன் மேலேயும் புல்லட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் மயங்கி கீழே விழுவுறாரு. அப்பதான் தெரியுது அவர் மேலேயும் 3 புல்லட் விழுந்திருக்கு. இதனாலதான் அவர் இறந்து போறார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட அப்பா கிட்ட மே மாதம் லீவுக்காக நான் வீட்டுக்கு வர போறேன், ஒய்ஃப் கிட்ட இதை சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அவர் சொல்லி கொஞ்ச நாள்லயே இந்த சம்பவம் நடக்க அவரோட உயிரும் அதுல பிரியுது. மேஜர் முகுந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல அவங்களோட ஒரே பொண்ணு வந்து அவங்க படத்து முன்னாடி நின்றுட்டு இருக்க அந்த சோகமான போட்டோ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா அன்னைக்கு பரவச்சு. அந்த போட்டோவை பார்த்துட்டு ஆக்டர் விஜய் வந்து அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் டைம் பண்ணிட்டு வந்தாரு, நேரடியா போய் சந்திச்சு. இன்னைக்கும் சோசியல் மீடியால மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தன்னோட குழந்தை கூட சேர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற அந்த வரிகளை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இந்த விஷயத்தையும் இந்த டீசர்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. மன்மோகன் சிங் அவர்களுடைய படங்களையும் நம்மளால பார்க்க முடியும். 2014 காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் நம்ம மன்மோகன் சிங் தான். சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு டாப் கேட்டகரியில வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட பிசிக் ட்ரைனிங், அவர் கன் ஷூட்டுக்கான எடுத்துக்கிட்ட ட்ரைனிங், இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ப்ராமிசிங்கான படமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த டீசரை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.